friends, welcome back to Minmini Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா fish fry தான். நான் வந்து இன்னைக்கு ஜிலேபி மீன்ல வந்து தவா ஃப்ரை பண்ண போறேன். இது வந்து ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல்ல இருக்கிற மத்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து முழுசா எடுத்திருக்கேன். இது வந்து கடையிலயும் கொடுத்து க்ளீன் பண்ணிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால நானே வந்து க்ளீன் பண்ணுறேன். சூப்பராக வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கிராஸாக இல்லை ஸ்ட்ரைட்டாக. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பேக் சைடு கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் எடுத்து வச்சுருவோம். 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறமா கரம் மசாலா 1.5 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியாவும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கடல மாவு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக அரைச்சிட்டு அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். லெமன் வந்து ஒரு ஃபுல் லெமன் சைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 2 கரண்டி எண்ணெய். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா எல்லாமே எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. இது வந்து தவாவில் போடுறதுனால முட்டை சேர்க்காமல் இருந்தால் அந்த வாசம்லாம் எதுவுமே வராமல் நல்லா சூப்பராக இருக்கும். முட்டை போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. அதனால தான் அதை அவாய்ட் பண்ணிடுறேன் நான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் மசாலா கலக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து மீன் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட் பண்ணோம்ல அந்த ஸ்லைஸு, அதுலேயும் வந்து நல்லா மசாலா படுற மாதிரி எல்லா பக்கமும் வந்து போட்டு விடுங்க. அப்போ தான் வந்து குக் ஆகும் போது உள்ளெல்லாம் நல்லா மசாலாவாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பின் பக்கமும் அப்ளை பண்ணிடலாம். மீன் மசாலா எல்லாமே சேர்த்து முடிச்சிட்டு பிறகு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தவாவில் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் போல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து தவாவில் சேர்த்துடலாம். இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மீன் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் எவ்வளோ ஆயில் சேர்க்குறோமோ அதே ஆயிலில் தான் வந்து ஃபுல்லாக குக் பண்ணி எடுக்க போகிறேன். நான் வந்து அடிக்கடிக்கே வந்து ஆயிலெல்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு கரண்டி வந்து போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுறேன். மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை? மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம எல்லா பக்கமும் குக் ஆகிற மாதிரி பார்த்து திருப்பி திருப்பி விட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணணும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி சீக்கிரமாக குக் ஆகிடுச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நானும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒரு 20 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அப்படியே வழுக்கிட்டு வந்து விழுது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி ஆஃப் லெமன் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து காரம், புளிப்பு எல்லாம் சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பைட் எடுக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். Until then, bye from Hema.